நம்ம வந்து ரசிகர்கிட்ட கேட்டோம் என்ன நடந்துச்சு, தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? சிஎஸ்கே தோல்விக்கு என்னதான் காரணம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ சிஎஸ்கேவின் ஹாட்ரிக் தோல்விக்கு என்ன காரணம், ஏன் இது ஹாட்ரிக் தோல்வியாக மாறிடுச்சு? ஏன்னா ஓப்பனிங் பேட்டர்ஸ் சரியில்லையா, இல்லை டெத் போலிங் இல்லையா, மிடில் ஆர்டரில் ஃபினிஷிங் இல்லையா, இல்லை புவர் கேப்டன்ஷிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம். நிறைய விஷயம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம லிவி கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் 45 அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ டெத் போலிங் அப்படிங்கிறது ஒரு 30% ஒரியில் இருக்குது. புவர் கேப்டன்சி இருக்குது. ஸோ புவர் கேப்டன்ஷிப்பை நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்கோம், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் மேலே இருக்கிற அந்த ப்ரெஷர், ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷோவில் பேசணும். பண்ட்டு வந்து ஓப்பனிங் இறங்கின தப்பு அப்படின்னு சொல்லி. பண்ட்டு நேற்று கீழே இறங்கினாரு, அழகாக ஒரு 50 அடிச்சு மேட்சை வின் பண்ணிட்டாரு. ஸோ திரும்பவும் சிஎஸ்கேல அடம் பிடிச்சி நான் தான் ஆடுவேன்னு சொல்லி ருத்ராஜ் ஆட போகிறாரா, இல்லைனா ஆயுஷ் மாத்ரேவை முன்னாடி விட்டு அவர் பின்னாடி வந்து பேக்கப் பண்ண போகிறாரா? அது ஒன்று. டெத் போலிங், இது ரெண்டுத்துக்கு என்னதான் தீர்வு லிபி? கண்டிப்பா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான் அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பண்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா 1 டவுன் இறங்குறாரு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்சிக்கு நேற்று ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து வின்னுக்கு வந்து வாய்ப்பா இருந்தது. ஸோ அது மாதிரி சிஎஸ்கேலையும் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பேட்டர்ஸ் 2 பேருமே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், ஒரே மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஒன்னா ஆடும்போது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து செட்டே ஆகாது. ஏன்னா 2 பேருமே தட்டி ரன்ஸை எடுத்து, அதாவது 4, ஸோ பெரிய லெவலில் 6 அடிக்காம அதேமாரி தட்டி ஆடுற பிளேயர்ஸை வந்து ஒருத்தரை மாற்றி விட்டா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஹரிராம் சொன்ன மாதிரி மேபி ஆயுஷ் மாத்ரே, ஏன்னா லாஸ்ட் சீசன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆயுஷ் மாத்ரே வந்து ஓப்பனிங் ஒரு 30 to 40 ரன்ஸ் நல்லா ஃபாஸ்டா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்ல மாத்தி விடலாம். ருத்ராஜா வந்து எனக்கு தெரிஞ்சு 1 டவுன் இருக்கு. ஏன்னா ருத்ராஜ் 1 டவுன்ல நல்லா பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு விக்கெட் விடுறப்போ அவரோட அந்த அதுவும் இப்போ வந்து ஒரு கேப்டன்ஷிப் ரோல்ல இருக்காரு. கண்டிப்பா இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அந்த இன்னிங்ஸை வந்து கொண்டு போற ஒரு விக்கெட் போயிடுச்சுனாலும். ஸோ கண்டிப்பா ஓப்பனிங் பொசிஷன்ல வந்து ஒரு சேஞ்ச் அடுத்த மேட்ச், அதாவது வரப்போற சாட்டர்டே ஆட போற மேட்ச்ல ஒரு சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிரெவிஸ்லாம் உள்ள வர போறாரு. ஸோ அவங்களோட பேட்டிங் ஆர்டருமே மாறும். பட் இங்கே எனக்கு தெரிஞ்சு போலிங் தான் வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓவருக்கு 90 ரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸும் டெத் போலிங்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 to 170 ரன்ஸ் கொடுக்க போகுது. ஏன்னா தொடர்ந்து லாஸ்ட் பஞ்சாப் கூட ஆடின மேட்சா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்ஆர் கூட ஆடின மேட்சும் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே எல்லா பாலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வைபவ் சூரியவன்ஷியா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், ஸோ இவங்க போலிங்கால வந்து இந்த பேட்ஸ்மேனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாததுனால இவங்க போலிங்கை வந்து ஓவராலா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா கலீல் அஹ்மதா இருக்கட்டும், மேட் ஹென்ரியா இருக்கட்டும், ஸோ மேபி இங்க அகில் ஹுசைன் இருக்காரு, ஸோ ஸ்பென்சர் ஜான்சன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு போலரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த இன்னிங்ஸை கொஞ்சம் பெட்டர் ஆகணும். ஏன்னா போலிங், அது முக்கியமா டெத் போலிங், ஏன்னா நேத்தன் எலிஸை நம்பி இருந்தோம். ஸோ அவர் வந்து இங்க காயம் காரணமாக வராதனால இந்த டெத் போலிங்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன 10 ரனாவை விட்டுட்டோம். இந்த மாதிரி நல்ல நல்ல போலர்ஸ்லாம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணனால டெத் போலிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். ஏன்னா 90 ரன் சாலிடா 5 ஓவர்ல போகுது. அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதுவும் ஆர்ஆர்ல பாத்தீங்க அப்படின்னா நேற்று டிம் டேவிட் மட்டுமே பொழக்கிறார். ஸோ இன்னும் வரப்போற டீம்ஸ்ல இன்னும் பயங்கரமா இருக்கும். அப்போ நம்ம ஒரு சேஞ்ச் கொடுத்தே ஆகணும் தான் நம்ம சொல்லணும்.